السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله العلي العليم. எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பு மருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் ஏதோ இப்பதான் ரமலான் ஆரம்பிச்சதை போன்று தெரிந்தது. சடவென்று ரமலானினுடைய அந்த இறுதி கட்டத்தை நாமெல்லாம் நெருங்கி இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த ரமலான் ஆரம்பித்த உடனே ஒரு பழமொழி, அரபு பழமொழியில் ஒரு பழமொழி சொல்வது உண்டு. முதல் 10 என்பது ஒரு ஆகாயத்தை போன்று, ஒரு பறவையை போன்று கடந்து செல்லும். இரண்டாவது 10 என்பது ஒரு நீர் நிலைகளை போன்று அந்த 10 கடந்து செல்லும். மூன்றாவது 10 என்பது காற்றை போன்று கடந்து செல்லும் என்று சொல்லுவார்கள். இப்போ அதுபோல இந்த ரமலானினுடைய மாதத்தை இப்பதான் இந்த ரமலானுடைய மாதம் 1ஆம் நோன்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் பார்த்தா லைலத்துல் கத்ருடைய இரவை நாமெல்லாம் நெருங்கி இருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானில் நாம் செய்த எல்லா நன்மைகளையும், நன்மையான காரியங்களையும், நாம் செய்த சதகாக்கள், திக்ருகள், சலவாத்துகள், ஓதிய குர்ஆன் திலாவத்துகள், நின்று வணங்கிய தொழுகைகள், இறைவனுக்காக வைத்த நோன்புகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் இம்மையிலும் நாளை மறுமையிலும் ஒரு நல்ல கூலியாக நம் நன்மையினுடைய பட்டியலில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய ஆரம்பத்திலிருந்து நேற்றைய தினம் வரை பல விஷயங்களை பார்த்து வந்தோம். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இது போன்ற பல விஷயங்களை பார்த்து வந்த நாம் இன்றைக்கு நம்முடைய மரண தருவாய்களில் இந்த இறுதி கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த கலிமா வெளிவருவதற்கு, நம்முடைய நாவில் மொழிவதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு 10 ஆலோசனைகளை உங்களுக்கு முன்னால் நான் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். இப்போ எந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, வலிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, உலகில் யார் யாரெல்லாம் பெரும் பெரும் ஜாம்பவான்களாக அழைக்கப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட எல்லா நபர்களுக்கும் மரணம் என்று ஒன்று இருக்கும். பிறப்பு என்று ஒருவனுக்கு இருந்தால் அவனுக்கு இறப்பு என்கின்ற ஒரு எண்டிங்கும் இருக்கும். இப்போ அதுபோலத்தான் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் மரணம் என்று ஒன்று இருக்கும். அந்த மரணம் மலக்குமார்கள் ரூக வாங்குகின்ற பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு ரூக வாங்கிக்கங்க, நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் சொல்ல முடியாது. அந்த மலக்குகள் வந்து விட்டால் ஒரு நொடியும் முந்தவும் செய்யாது, ஒரு நொடியும் பிந்தவும் செய்யாது. அந்த ஸ்பாட்ல உயிரை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அதுபோல தான் ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை ஒன்று இருக்கிறது. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறையில்லமா பைத்துல் முகத்தஸை ஜின்களை வைத்து அதனுடைய கட்டமைப்பு வேலைகளை, கட்டட வேலைகளை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அவங்களோட ரூஹ வாங்க மலக்குகளை அமுச்சு விடுறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ வாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏதோ அவங்க சொந்த வீட்டை கட்டல, அல்லாஹ்வினுடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தடியில சாஞ்ச மாதிரி மரணிச்சிட்டாங்க. இப்போ ரூஹ் வாங்கிருச்சு. அதே ஸ்டாண்டிங் அந்த தடியில சாஞ்ச மாதிரி இருக்கிறாங்க.
இப்போ மலக்குமார்கள் எல்லாம் பார்க்குறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு அந்த கட்டட வேலைகள் நடந்து கொண்டே இருக்கு. இப்போ உடனே அந்த கைத்தடி என்பது கரையானால் அது கரையான அரிச்சு அந்த கைத்தடி விழுந்த உடனே தெரியுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். உடனே ஜின்கள் எல்லாம் தெரிச்சிருச்சு. அப்போ எந்த ஒரு வேலையை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, நீ தொழுகை வைத்த நிலையில் இருந்தாலும் சரி, நோன்பு வைத்த நிலையில் இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் உன்னுடைய ரூஹு கைப்பற்றப்படும். அது யாருக்கும் அது ஜாயிஸெல்லாம் கிடையாது. எல்லா நபர்களுக்கும் அது ஒரு நொடி முந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. எல்லா நபர்களுக்கும் கைப்பற்றப்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இதா ஜா அஜலுஹும், உங்களுடைய அந்த தவணை காலம், உங்களுடைய டேட்டா பர்த் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த நேரம் வந்தால் லா யஸ்தகிரூன ஸாஅ வலா யஸ்தக்திமூன், ஒரு சிறிது நேரம் கூட அது முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அந்த ஸ்பாட்ல மலக்குமார்கள் ரூஹ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம யாராக இருந்தாலும் இறைவனிடத்தில் நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய யாரெல்லாம் அதுக்குத்தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தொழுகை வைப்பதற்கு முன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தொழுகை வைக்கிற ஜனாசாவா இருந்து உங்களை ஜனாசாக வைத்து உங்களுக்கு தொழுகை வைப்பதற்கு முன்னால் நீங்கள் நல்ல முறையில் தொழுது அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோலத்தான் நம்முடைய நேரம், நம்முடைய உயிர் எந்த நேரத்தில் வாங்கணும்னு சொல்ல முடியாது. அடுத்த 1 மணி நேரம் நம்மால் உயிரோடு இருப்போமா என்று நமக்கு உறுதி கூட முடியாது. அப்போ அந்த நிலையில் இருக்கும் பொழுது எல்லா நிலையிலும் அந்த மரணத்தினுடைய சிந்தனை நம்முடைய உள்ளங்களை தட்டி கொண்டே இருக்க வேண்டும். யார் யாருக்கெல்லாம் உலகில் வாழுகின்ற எந்தெந்த நபர்கள் எல்லாம் அடிக்கடி அந்த மரணத்தினுடைய சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறதோ அவன் பாவத்தை விட்டு தவிர்க்கப்படுவான். அவன் அதிகமாக பாவம் செய்ய மாட்டான். ஒருத்தனுக்கு மரணத்தோட சிந்தனை வந்துட்டு இருக்கு, நம்ம மரணிச்சா எப்படி இருப்போம், நாளைக்கு மறுமையில போய் எப்படி இருப்போம், நரக வேதனை எப்படி இருக்கும், இதையெல்லாம் பற்றி ஒருவன் சிந்திக்க சிந்திக்க அவனுடைய உள்ளங்கள் இருக்குது அல்லவா, கல்வி, அவனுடைய பாவம் செய்வதற்கு அவனை தூண்டாது. அதுபோலத்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கேள்விப்படுறோமா இல்லையா, டக்குன்னு ஒரு நபர் பாத்ரூம் போயிருக்காரு, ரொம்ப நேரம் ஆளை காணோம், என்னன்னு கதவு உடைச்சு பார்த்தா தெரியுது உள்ளே அந்த மரணமாய் கிடக்கிறாரு. ஒரு நபர் நல்ல மனிதர், இளம் வாலிபர், பயணம் செய்யறாரு, பேருந்துல அல்லது பிளைட்ல ஏதோ உள்ள பயணம் செய்யறாரு. அப்போ அவளுக்கு திடீர் மரணம் வருது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவான், ஐனமா தகூனு யுத்ரிகுல் மவுத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்க வலிமையான இரும்பு கோட்டையினுள் இருந்தாலும் உங்களை மரணம் என்பது அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகின்றான். அதுதான் குன்னங்குடி அப்பா என்கின்ற ஒரு அருமையான ஒரு கவிதையை பாடுவார்கள். வீடே என் தேக்கம், வீழ்வதுதான் வீதிகளே, காடோ செடியோ, நான் அறியேன் ரஹ்மானே, நாய்க்கும் இறையோ, நரிக்கோ இப்புழுக்கூடு, தீக்கு விறகோ, நான் அறியேன் ரஹ்மானே. என்னாச்சு, என்னுடைய வீடு தான் என்னுடைய தேக்கம், நான் எல்லா நிலையிலும் வீட்டில் தான் இருப்பேன். ஆனா அந்த வீடு ஒரு நாள் சரியும், ஒரு மரணம், அந்த வீட்டுக்கு ஒரு சிதைவு ஏற்படும். அது போலதான் என்னுடைய உடல், நான் நல்லா தான் இருப்பேன். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்படும். அன்னைக்கு நான் ரோட்டில் சரிந்து கிடப்பேனோ, அல்லது ஏதேனும் ஒரு பள்ளத்தாக்கில் சரிந்து கிடப்பேனோ, அல்லது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நிம்மதியான மௌத்து என்னுடைய கட்டிலிலோ நான் என்னுடைய வாழ்க்கை என்பது சரிந்து கிடக்குமோ, அதுபோலத்தான் யா அல்லாஹ். அதுபோல நான் விழுந்து பார்த்தால் நான் காட்டிலோ அல்லது செடியிலோ விழுந்து கிடப்பேனோ, அல்லது ஏதோ ஒரு நரியினுடைய வாயிலோ என்னுடைய சதை துண்டு மாட்டி இருக்குமோ, ஒரு ஓநாய்க்கு என்னுடைய உயிர் என்பது பலியாகி இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் யா அல்லாஹ் என்பதாக குன்னக்குடி அப்பா பாடி காமிப்பார்கள். அதுபோலதான் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நம்முடைய ரூஹுகள் கைப்பற்றப்படும். அதற்கு முன்னால் இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு நிம்மதியான ஒரு சாந்தமான மரணத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆக்சிடென்ட் போன்ற மரணத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு நீ நோய் நொடியை வைத்து படுத்த படுக்கையில் இருக்க வைத்து எனக்கு மரணத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ் என்று நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இதா அஸ்பஹத ஃபலா தன்தஸிரி ஸமா இதா அம்சைத ஃபலா தன்தஸிரி ஸபா. நீ காலையில் அடைந்தால், நீ காலையில எஞ்சி பார்க்கிற நல்லா விழிஞ்சிருக்கு, உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கு, நம்ம சாயங்காலம் அடைஞ்சிருவோம், நிச்சயமா நம்ம சாயங்காலம் பொழுது அடைஞ்சிருவோம் நீ நினைச்சு பார்க்காத. அதே போல ஒருத்தர் சாயங்காலத்தை அடைஞ்சிட்டான், உடல் ஆரோக்கியத்தோட சாயங்கால நேரத்தை அடைஞ்சிட்டான்,
இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நம்ம நாளைக்கு காலை பொழுது அடைஞ்சிருவோம், தூங்குறோம், நம்ம நாளைக்கு காலை பொழுது அடைஞ்சிருவோம்னு எண்ணி பார்க்காத. இதுலேருந்து சொல்ல வரக்கூடிய கருத்து, உன்னுடைய ரூஹ் இப்பயோ அப்பயோ தான் கிடக்குது. உன்னுடைய ரூஹ் எப்போ கைப்பற்றப்படும் தெரியாது. அப்போ அதனுடைய சிந்தனையிலேயே நீ இருந்து கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகில் ஒரு மனிதன் எப்படி மரணிக்கின்றானோ அதே போலதான் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவான். யுபஅஸு குல்லு அபதின், ஒவ்வொரு அடியானும் எழுப்பப்படுவான். அலா மாத்த அலைஹி, அவன் எப்படி மரணித்தானோ அதே போன்றுதான் அவன் நாளைக்கு அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பப்படுவான். இந்த உலகில் வீணான காரியங்களிலும் பாவமான காரியங்களிலும் அவன் தன்னுடைய நேரத்தை போக்கிவிட்டு இருந்தான் என்று சொன்னால், அதன் மூலமாக அதனின் மீதே அவன் மரணித்தான் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலும் அவன் அதே போன்றுதான் எழுப்பப்படுவான் என்பதாக நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு நேரமும் இறைவனுடைய சிந்தனை இருக்க வேண்டும். உதாரணமா சொல்ல போனா, நம்முடைய வாழ்க்கை என்பது குறைந்த காலகட்டம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு அடியானுடைய வாழ்க்கை, என்னுடைய உம்மத்தாருடைய வாழ்க்கை நிலை என்பது 70க்கும் 60க்கும் மத்தியில் தான். அப்போ ஒரு அடியானுடைய வாழ்க்கை என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அதிகமான நபர்கள் 40 வயசுக்கு மேல இன்னைக்கு அதிகமான மரணங்கள் நிகழ்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம் 80 வயசு வாழ்ந்தாருன்னா அது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுது. முன்னே ஒரு காலம் இருந்தது, வாழ்ந்தாலே 100 120 வயசு தான், அவ்வளோ ஆரோக்கியம். அன்னைக்கும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு 60 வயசு ஒரு ஆளாக தொட முடியல. 60 வயசு வந்தோடனே எல்லாப்பட்டவன் எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அண்டிடுது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட வயிற்றுக்குள்ள கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட மோசமான நோய்கள் இருக்கு. நாகூர் ஹனீஃபா அருமையா ஒரு வார்த்தையை சொல்லி காமிப்பார். நம்முடைய பிறப்பிற்கோ பாங்கு உண்டு, ஆனால் தொழுகை இல்லை. ஆனால் நம்முடைய இறப்பிற்கோ தொழுகை உண்டு, பாங்கு இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பாங்கிற்கும் ஒரு தொழுகைக்கும் மத்தியில் தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்கெல்லாம் புரிய வருகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் தன்னுடைய சுய தேவைகளை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒதுச்சேரதுக்கு தண்ணி எட்டு வாப்பான்னு சொல்றாங்க. உடனே அதை போய் செய்யறாங்க, தண்ணி எட்டு வராங்க. அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தண்ணி எட்டு வர்றவங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவத்துல ஒளிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, சுவத்துல தயமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அனஸ் ரலியல்லாஹு கேட்கறாங்க, யார சூழல்லாம், நான் தான் தண்ணி எட்டு வர்றேனே, நீங்க ஏன் சுவத்துல தயமு செஞ்சீங்க, ஏன் தயமு செஞ்சீங்க கேட்கும் போதே அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நான் எப்ப மௌத்தாவேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்போது மௌத்தாவேன்னு எனக்கு தெரியாது. நீ தண்ணி எட்டு வந்திருக்கும் போதே நான் மௌத்தாயிருந்தேனா, நான் ஒளி செய்யாத நிலையே நான் மரணிச்சிருப்பேன். அதுக்குத்தான் நான் வேமா போய் தயமும் செஞ்சேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைக்கு நீ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மரண தருவாயில் நம்முடைய நாவுகளில் கலிமா வெளியேற வேண்டும். நம்முடைய நாவுகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை மொழியக்கூடிய நம்முடைய மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை மொழியக்கூடிய நல்ல நசீவை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியினர் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்கான ஆகிரு கலாமிஹி, யாரினுடைய அந்த மரண தருவாயிலே ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிகிறதோ தஹலல் ஜன்னா, அந்த மனிதர் சுவனத்தில் நுழைவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு பெரியார் ஒருத்தவங்களுடைய வரலாற்றுகள் நினைவூட்டப்படுது. ஒரு பெரியார் என்ன செய்யறாங்க, அந்த பெரியார் ஆசையா ஒரு கிளி வளர்க்குறாங்க. ஒரு கிளி, அந்த கிளி வளர்த்துருக்கும் போது அந்த கிளிக்கு அழகா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமாவை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கிளியோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கிளி அழகா சொல்லுது. ஒரு நாள் அந்த கிளி பூனை அந்த கிளியை வேட்டையாடும் போது கீன்னு கத்தி அதனுடைய இயல்பு நிலைக்கு அது ஆயிப்போச்சு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லல. அப்போ அதை பார்த்துக்கிருந்த அந்த வலி என்ன செஞ்சாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப
அப்ப அவங்ககிட்ட கேட்கப்படுது, நீங்க ஏன் அழுவுறீங்க என்று கேட்கப்பட்ட உடனே அப்ப அந்த வழி சொல்றாரு, நான் ரொம்ப நாளா ஒரு கிளி வளர்த்தேன், அந்த கிளிக்கு நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்தேன், அந்த கிளியும் அழகா சொல்லுச்சு. ஆனால் அதனுடைய ரூஹ் ஒரு பூனையின் கையால் கைப்பற்றப்படுது. அதனுடைய ரூஹ் என்பது ஒரு பூனையை கொண்டு எடுக்கும் பொழுது அது கீன்னு கத்தி அதனுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிருச்சு. வாயிலிருந்து களிமா வரல, நான் சொல்லி கொடுத்த களிமா வரல. இப்ப அது போலத்தான் நான் இவ்வளவு அமல் செய்யறேன், இவ்வளவு தொழுகிறேன், இவ்வளவு தான தர்மம் செய்யறேன், இவ்வளவு சதக்கா கொடுக்கிறேன், இவ்வளவு நல்ல அமல்கள் செய்யறேன். ஆனால் என்னுடைய வர்ற தழுவாயில களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வரலன்னு சொன்ன நான் என்ன செய்யறது? அது போலத்தான் அவர்கள் அதை அஞ்சி அழுது கொண்டே இருந்தார்கள். நம்ம நிறைய அமல் செய்யறோம், நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். ஆனால் நம்முடைய மரண தருவாயில் இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு ஃபர்ஸ்ட் வருமானது நமக்கே டவுட்டா இருக்கு. அதிகம் இறைவனிடத்தில் துஆ கேட்க வேண்டும், யா அல்லாஹ் என்னுடைய இறுதியில லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த களிமா வெளியே வர வச்சிரு யா அல்லாஹ். நம்ம அதிகம் துஆ செய்யணும், அதற்கு நல்ல நசீப் அல்லாஹ் நமக்கு எல்லாம் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், நிச்சயமாக எண்ணங்கள் எல்லாம் முடிவை கொண்டே இருக்கிறது. உன்னுடைய இறுதி முடிவை வைத்துதான் உன்னுடைய எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, கமா தஈஷூன தமூதூன் கமா தமூதூன துபஅஸூன், நீ எப்படி இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டு நீ எப்படி இந்த உலகிலே மரணிக்கிறாயோ அதே போல அந்த மரணத்திலிருந்து நாளை மறுமையில் நீ உயிர்ப்பிப்பாய், உன்னை உயிர்ப்பிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இது ஒரு வழிமுறை. நம்மளுடைய இறுதி நேரத்தில் களிமா வெளியே வரணும், இது ஒரு வழிமுறை. அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள், இரண்டாவதாக ஒரு வழிமுறை என்னவென்றால், அல்லாஹ்விட அச்சத்தோடு நடந்து கொள்ளணும், அல்லாஹ்வின் அச்சத்தால் பாவத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவதுடைய வழிமுறை. அப்போ இன்னைக்கு நம்ம பல பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அந்த அருஷினுடைய நிழல்ல 7 கூட்டத்தார்கள் போவாங்க. அதுல ஒரு கூட்டத்தார்கள் யார் என்றால், ஒரு மனிதன் தனிமையில் இருப்பான். தனிமையில் இருக்கும் பொழுது அவன் செய்த பாவங்களை நினைத்து அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். அந்த மனிதர் நாளைக்கு மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அருஷினுடைய நிழல் அந்த மனிதருக்கு கொடுக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அல்லாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வரலாற்று, அவங்க சின்ன வயசு, கிட்டத்தட்ட 17 வயசு இருக்கிறாங்க. 17 வயசா இருக்கிற ஷாஃபி இமாம் அவங்களுடைய காலத்துல ஒரு நீதிபதி வாழ்ந்தார், ஒரு அரசர் வாழ்ந்தார். அப்போ அந்த அரசரும் அவருடைய மனைவியும் ஒரு நாள் வீட்டில் அந்த அரசவையில் நின்று மொட்டை மாலையில பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது கணவன் ஏதோ ஒரு வார்த்தையை உற்றுப்பார் போல. உடனே மனைவிக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டது. கோபம் ஏற்பட்டு விட்டோடனே நரகவாசியை தள்ளிப்போன்னு அந்த மனைவி சொல்லிருச்சு, நரகவாசியே தள்ளிப்போ. உடனே அந்த ராஜா பார்த்து சொன்னாரா, நான் மட்டும் நரகவாசிய இல்லைன்னு சொன்னா உனக்கு 3 தலாக்குன்ட்டாரு. உடனே நான் மட்டும் நரகவாசிய இல்லைன்னு சொன்னா உனக்கு 3 தலாக்குன்ட்டாரு. உடனே அப்போ என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் கோபம் தணியுது. கோபம் தணிஞ்ச நம்ம என்னைக்குமே கோபத்தில் பல விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் அந்த கோபத்தெல்லாம் தணிஞ்ச பிறகு அதை பற்றி யோசிக்கிறோம். நம்ம கோபம் வரும்போது யோசிக்கிறது இல்லை. இப்போ அதுபோலத்தான் அந்த அரசர் என்ன செய்யறாரு, அந்த அரசர் அவரோட மனைவி யோசிக்கிறாங்க, நான் உங்களை போய் நரகவாசின்னு சொல்லிட்டேனாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே இந்த அரசரும் சொல்றாரு, நானும் உன்னை 3 தலாக்குன்னு சொல்லிட்டேனே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ அந்த அரசர் யோசிக்கிறாரு, எல்லா இமாம்கிட்டையும் யோசிச்சு பார்க்கிறாரு, தலாக்கு நிகழ்வா நிகழாதா, சட்ட பிரச்சனை வந்துருச்சு. அந்த ஊர்ல இருக்க எல்லா இமாம் பெருமக்களையும் கூட்டு கேட்கிறாங்க, தலாக்கு நிகழாதா. உடனே எல்லா இமாம்களும் தலாக் ஆயிரும், அவ்வளவுதான், விவாகரத்து அப்படின்ட்டாங்க. உடனே அந்த ஊரில் இருந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்ப அவங்களுக்கு வயது 17 வயதாக இருந்தா ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடனே போய் அந்த அரசர்கிட்ட சொல்றாரு, அரசரே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பாவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அதற்குரிய சக்தியும் நீங்கள் பெற்றிருந்து அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் அந்த பாவத்தை நீங்கள் விட்டிருக்கிறீர்களா, அந்த பாவத்தை நீங்கள் தவிர்த்து கொண்டீர்களா என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று சொன்ன உடனே
இப்போ அந்த ராஜா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்குறாரு. உடனே அந்த ராஜாவினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நிகழ்வு அப்போ நான் நகழ்ந்திருக்கேன். என்னுடைய ஒரு நாள் என்னுடைய வீட்டில் அரசவையில் அந்த வேலை பார்த்துருக்க ஒரு பெண்மணி தனியாக இருந்தாங்க ஒரு ரூமில். நானும் அந்த பெண்மணி கிட்ட போனேன், தவறாக நடந்துக்கிற பெண்மணி கிட்ட போனேன். உடனே பெண்மணி சொன்னால், யா மலிக் இத்தகில்லா, அரசரே நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கன்னு சொன்ன உடனே நான் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் அதை விலகி வந்துட்டேன். அதற்குடைய சக்தி என்ற வாய்ப்புகள் இருந்துச்சு, ஆனால் நான் விலகி வந்துட்டேன். உடனே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாலாம், தலாக் நிகழாது, தலாக் நிகழாது அப்படின்னு சொன்னார். உடனே மக்கள் அதை இருங்க எல்லா அறிஞர்களும் சந்தேகம், அது எப்படி தலாக் நிகழாம இருக்கும்? உடனே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாராம், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, யார் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் தன்னுடைய பாவங்களை நினைத்து அதை தன்னுடைய இச்சைகளை தொட்டு யார் நீங்கிக் கொள்கிறார்களோ, فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى, அந்த மனிதர் சொர்க்கத்தில் இருப்பிடமாகும் என்பதாக நபிகள் நாயகம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லியிருக்கான். அப்போ அந்த மனிதர், அந்த அரசருக்கு வாய்ப்பு கிடைச்சு விட்டு வந்திருக்காரு. அப்போ இந்த மனிதர் சுவனவாசி நரகவாசி அல்ல, அதனால தலாக் நிகழாது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு விஷயம். அல்லாஹ்வினுடைய அன்பை பெறணும். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் பாவம் செஞ்சிடக்கூடாது. நம்ம எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சி அதை ஒதுங்கி இருந்துக்கிறணும். இது 2வது வழிமுறை. 3வதாக ஒரு வழிமுறையை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினால் அவன் நமக்கு தரக்கூடிய கூலியும் வெகுமதி அதிகம் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு இமாம் பெருமக்களுடைய வாழ்க்கை நடந்தது. அல்லாமா அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரோட மிகப்பெரிய ஒரு ஹதீஸ்களை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க மாணவர்கள், பல மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாடம் நடத்தி முடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாடம் நடத்தி முடிஞ்சு அவங்களுடைய மரண தருவாய் வருது. மரண தருவாய் வந்த உடனே இப்போ இவங்க மக்கள் எல்லாம், அந்த மாணவர்கள் எல்லாம் உஸ்தாதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா அதபு குறைச்சல் தன்னுடைய உள்ளத்திலே வச்சுக்கிறாங்க, யாரும் சொல்லிக் கொடுக்கல. உடனே இந்த ஆசிரியர், அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு நடத்திய ஒரு ஹதீஸினுடைய அந்த மன்கான ஆகிரு கலாமி கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த ஹதீஸ் இருக்கிறது அல்லவா, அந்த ஹதீஸினுடைய ரிவாயத்தை அப்படியே வாசிக்கிறாங்க. அப்படியே சங்கிலி தொடர வாசிக்கும் பொழுது கடைசியா வருது மன்கான ஆகிரு கலாமிஹி என்று வந்தவுடனே மாணவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள். உடனே அந்த ஆசிரியர்களுக்கு அந்த கலிமாவினுடைய வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஆசிரியர் சொல்லுகிறார், ரூஹு பிரிக்கிறது. அப்போ அது போலத்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு மனிதர் அந்த இறுதி நேரம் சக்கராத்துடைய நிலையில படுத்திருந்தா அவருக்கு நம்ம என்ன சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம். ஆனா அப்படி அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மனிதர் சக்கராத்திர நிலையில் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நீங்க சொல்ல வைங்கன்னு சொல்லல, அவர்கள் பக்கத்தில் நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் பக்கத்தில் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவருடைய காதலை ஏதேனும் ஒரு அந்த வார்த்தை விழுவும், அவருடைய சிந்தனையை தூண்டும். அப்படியே அந்த மனிதர் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்பதாக சொன்னார்கள். இப்போ அவருக்கு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இல்லல்லான்னு சொல்லுன்னு சொன்னா அவர்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் தலையை ஆட்டிட்டாங்க, வெறுத்த மாதிரி ஆகிப்போம். அவங்க சொல்ல மாட்டே அப்படி தலையை ஆட்டிட்டாங்கன்னு சொன்னா மறுத்த மாதிரி ஆகிப்போம். அப்போ அதுக்கு தான் பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதர் மரண தருவாயிலே படுத்திருந்தால் அந்த மனிதருக்கு நீங்கள் கலிமாவை அவர்களோடு பக்கத்தில் நின்று நீங்கள் மொழியுங்கள் என்பதால் சொன்னார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மினுடைய மரண தருவாயிலே நம்முடைய நாவுகள் இருந்து அல்லாஹ் கலிமாவை வெளியே வர செய்வானாக. அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மரண தருவாயிலே நிம்மதியான மரணத்தையும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் பொருத்தமான ஒரு மரணத்தையும் இறுதி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததியினர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி